எஸ். ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 201வது வாரம். ஸோ இன்னைக்கான அஜெண்டா ஆஸ் யூஷுவல் நம்ம விநாயகர் வந்தனத்தோடு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு புது அதிகாரம் தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரம் திருக்குறளில் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு கோவிந்த அஷ்டகத்தில் ஃபஸ்ட்டு இன்னும் அடுத்த 2 ஸ்லோகங்கள் முதல்ல கற்றுண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிடேஷனாக சிவராத்திரி இருக்கிறதுனால சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறோம் ரெசிடேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் முருகன் ஆந்தமோட வி ஆர் கம்ப்ளீட்டிங் டுடேஸ் செஷன். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. 200 வாரங்கள் போன வாரத்தோடு கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னும் பகவான் வந்து எல்லாருக்கும் நல்ல தெம்பை கொடுத்து இன்னும் பல வாரங்கள் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த டார்கெட்லாம் சொல்லலை. 1000 வாரம் போகணும், 100 வயசு வாழணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை. எத்தனை வாரங்கள், அதாவது பகவான் நிறையா வச்சுட்டு இருப்பார். நீ 1000 தான் கேட்குறேன்னு சொல்லி அவர் வந்து எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறேன், அப்படி எடுத்துப்போமே. அதனால் வந்து இன்னும் பல வாரங்கள் போகணும். நல்லபடியாக எல்லோரும் அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லார்கிட்டேருந்தும் வந்துட்டுருக்கு. ஸோ அட்டன் பண்ணுறவாளுக்கும் அந்த எஃபர்ட்ஸ் போடுறதால தான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறவாளுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் 201வது வாரத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் விநாயகர் ஸ்துதி. சாய் லட்சுமி மாமி. சாய் லட்சுமி மாமிகிட்டேருந்து ஆரம்பிக்கும். எஸ் சொல்றேம்மா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். ஸோ இந்த வாரம் ஒரு குறளில் கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரங்கள் முடிச்சிருப்போமோ எனக்கு தெரிஞ்சு. எஸ். ஸோ வந்து திருக்குறளில் நம்மெல்லாம் ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான், அப்படி வச்சுப்போம். ஸோ இன்னைக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா தீவினை அச்சம். வினை அப்படின்னா என்ன? செயல், ஆக்ஷன். ஓகே. நியூட்டன்ஸ் லா யாராவது சொல்லுங்களேன். நியூட்டன்ஸ் லா தானே? Isn't every action has its own reaction? சயின்ஸ் கரெக்டாக தான் படிச்சிருக்கேன். third law. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அது. ஓகே. சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு இது அதான் சயின்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். ஸோ எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பா. தமிழ்ல கூட ஒன்று இருக்கு, தன்வினை தன்னிச்சூட மாதிரி. ஆமாம், கரெக்டு. இப்போ அதை தான் சொல்ல வரேன். இப்போ இதை எந்த காலத்துலையும் வள்ளுவர்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்க போகிறா அப்படின்றதான் நான் இப்போ கொண்டு வரேன். கரெக்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது உண்மை. அப்போது
ஆக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு? மனத்தால் விளைகின்ற குற்றங்கள். இப்போ ஒரு சில, இப்போ என்ன சொல்றது, அரிசியில கல் இருக்கு, இப்படி எடுத்துப்போமே எக்ஸாம்பிள். அரிசியில கல் இருக்குன்னா அரிசியை பொறுக்குவோமா கல்லை பொறுக்குவோமா? கல்லை தான் பொறுக்குவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அதை பண்ணணும் அப்படின்ற போது அந்த விஷயங்கள்ல இருக்கிற குற்றங்களை எடுத்துட்டா அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து ஈஸி ஆகிடுறது. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃப்ளோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில குற்றங்களை நீக்க வேண்டும் அப்படின்றது தான் வள்ளுவனுடைய ஒரு விஷயங்கள். அதுதான் இந்த அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மனத்தில் விளையக்கூடிய குற்றங்கள், வாக்கால் விளையக்கூடிய குற்றங்கள், மெய் அதாவது உடம்பால் செயலால் விளையக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறார். இந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கிட்டேன்னா என்ன ஆகுறது? அந்த ஃப்ளோ வந்து நீட் ஆகிடுறது. ஸோ அப்போ வந்து ஈஸியாக ஒரு மனிதன் சமூகத்தில் வாழக்கூடிய போது அவன் ஃபேஸ் பண்ணுற ஒரு சில தடங்கல்கள், இந்த கல்லெல்லாம் தடங்கல்கள் மாதிரி, அரிசியில் இருக்கிற கல்லெல்லாம் அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி இந்த தடங்கல்களை, இந்த கல்லெல்லாம் அகற்றினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? அவனுக்கான ஒரு சான்றோர் அப்படின்ற ஒரு பதவி அவனுக்கு கிடைக்கிறது. அப்படின்றது தான் வந்து வள்ளுவனுடைய ஒரு வள்ளுவர்கிட்டேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மனக்குற்றங்களான ஒரு சில குற்றங்கள், ஒழுக்கமுடைமை, அதெல்லாம் வந்து மனத்தால் விளையக்கூடிய குற்றங்கள். அதெல்லாம் வந்து ஒழுக்கம் இல்லாத இருக்கக்கூடியது, அதெல்லாம் மனத்தால் விளையக்கூடிய குற்றங்கள். அதெல்லாம் சரி பண்ணியாச்சு முதல்ல. அப்புறம் வாக்கால் இருக்கக்கூடிய குற்றங்கள்ல 4 குற்றங்கள் சொல்றார் வள்ளுவர். என்னென்ன? நானே பேசியிருக்கேன். பொய் சொல்லாம இருக்கணும், பொய் புறம் பேசாம இருக்கணும், அடுத்தவர்களை பொய் பேசுறது, அடுத்தவர்களை பேசுறது எல்லாமே ஒண்ணுதான் அது. ஆமா, இல்ல இப்ப 2 அதிகாரம் நம்ம படிச்சோமே. இப்ப ரீசெண்டா நம்ம படிச்சோம். சொல்லாமை, பயனில்லாத சொற்களை, எஸ், பயனில்லாத சொற்களை பேசாது. அப்புறம் புறங்கூறாமை, பின்னாடி பேசுறது. புறங்கூறாமை, எஸ் எஸ், கரெக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த குற்றம், அடுத்து நீ செயல்ல இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கு அப்படின்னு சொல்றார். செயல் குற்றங்கள் கடைசியா வைக்கிறார் வள்ளுவர். அப்போ வினை அப்படின்னும் பொழுது ஒரு செயலா இருக்கு. அந்த வினையினுடைய பயனாக 2 விஷயங்கள் வருது. என்னென்ன? பாவம் புண்ணியம். நல்வினை தீவினை. சுகம் துக்கம், பாவம் புண்ணியம், நல்வினை தீவினை. கரெக்ட். ஸோ வினையின் பயன் நல்வினை தீவினை. அது நல்லதா இருந்தால் நம்மளுக்கு சுகம் கிடைக்கிறது, புண்ணியம் கிடைக்கிறது. தீவினையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? துக்கம் கிடைக்கிறது. நம்மளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அடுத்த வாழ்க்கை கிடைக்கிறது. ஸோ ஒரு சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் பிறருக்கும் தீவினை, அதாவது அவனுடைய வினை பிறருக்கு தீவினையாக மாறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு வள்ளுவர் நினைக்கிறார். அதனால தீவினை அச்சம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை பயனில சொல்லாமைக்கு அடுத்த அதிகாரமாக வைக்கிறார். மெய்க்குற்றங்கள். அந்த மெய்க்குற்றங்களில் முதல் குற்றமான தீவினை அச்சம். முதல்ல வினை செய்வதற்கு முன்னாடியே நல்ல வினையாக இருக்கணும்னு நினச்சிண்டு பண்ணணும். ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, ப்ரிவென்டிவ் மெஷர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீ ஒரு செயலை செய்யும் பொழுதே அது வந்து தீவினையாக இருக்குமோன்னு ஒரு அச்சத்தோடே செய் அப்படின்னு வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வினையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுத்தே, தெரியவே இல்லை சார், இப்படி போய் ஆயிடுத்தே அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, ஒரு தீவினை ஆயிடுமோன்னு ஒரு அச்சத்தோடு நீ எப்பயுமே பண்ணனா அது தீவினையாக முடியறதுக்கான வாய்ப்புகளில் நம்ம குறைக்கலாம் முடியும். அதனால தீவினை அச்சத்தை முதல்ல அடுத்தது வச்சுருக்காருன்னு இது பண்ணுறேன். நானும் மெய்க்குற்றங்களை அடுத்ததாக வச்சுருக்காருன்னு சொல்லி பரிமேலழகர் எழுதிட்டார். அவருடைய உரையை போய் படித்து பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மனம், மொழி, இந்த குற்றங்களை முதல்ல சொன்னார். இப்போ அடுத்தது மெய் குற்றங்களை சொல்ல போகிறாருன்னு சொல்கிறார். அதில் ஏன் தீவினை அச்சத்தை முதல்ல சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, இந்த ஒரு
கான்செப்ட் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா ஒரு வினையை செய்வதற்கு முன்னாட ஒரு அச்சத்தோடு ஒரு வினையை செய்தால் ஏன் அந்த அச்சம் வருது அப்படின்னா அது தீவினையாக மாறிடுமோ அப்படின்றதுனால அந்த அச்சம் வரணும். ஸோ ஒரு வினையை பயம் இல்லாமல் பண்ணுறது, பயத்தோட பண்ணுறது, இப்படி வச்சுப்போமே ரெண்டா. பயம் இல்லாமல் ஒரு வினையை பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். ஒரு விஷயத்தை பயம் இல்லாமல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பயத்தோட பண்ணுறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா தரேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு கார் டிரைவிங் இருக்குது. ஒரு கார் டிரைவிங், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் ஒரு கார் ஓட்ட போகிறோம் அப்படின்னா ரொம்ப பயம் இல்லாமல் கார் ஓட்டுறது, பயந்து கார் ஓட்டுறது. இந்த பயம் இல்லாமல் கார் ஓட்டுறவனுக்கு எதனால் அவன் பயம் இல்லாமல் ஓட்டுறான்? இப்போ இதுதான் நான் வந்து கேட்க வரேன். எதனால ஒரு விஷயத்த பயம் இல்லாமல் பண்ணுறோம், எதனால ஒரு விஷயத்த பயத்தோட பண்ணுறோம்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எனக்கு வந்து சொல்லுங்க. அந்த பயம் இல்லாம ஏன் அவன் கார் ஓட்டுறான் அப்படின்னா, ஒரு விஷயம் அவன் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா ட்ரெயின் ஆகி ரொம்ப நன்னா அந்த விஷயத்தை பத்தி அவன் நல்லா கத்துன்னு இருக்கான். அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு, அவன் எல்லா நியமங்கள், அதாவது ரோட் ரூல்ஸ் அத்தனையும் அவன் பக்காவா ஃபாலோ பண்றான். அப்படி இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம சரியா போனாலும் இன்னொருத்தர் வந்து நம்ம மேல இடிச்சிடுவா அப்படிங்கிற ஒரு ஒண்ணு உண்டு, கண்டிப்பா உண்டு. அதுக்கு அந்த பகவானுடைய துணையை வேண்டிட்டு வீட்டை விட்டு இறங்கும் போது இறங்கினோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இல்ல மைண்ட் ஓரியன்டேஷன் அதுவும் இருக்கணும், பிளஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கரெக்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடன்ஸ் அண்ட் மைண்ட் ஓரியன்டேஷன். பக்குவம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பக்குவம் பிளஸ் குறிக்கோள் கூட இருக்கும். குறிக்கோள் கூட அந்த ஒரு அப்ஜெக்டிவ் இல்லனா we can't be successful in any issue. ஓகே. மனப்பக்குவம் கூட இருக்கு. அதான் மனப்பக்குவங்கள் இதெல்லாம் எதனால உருவாகுதுன்னா பயிற்சினால உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அனுபவத்தால. அதான் அனுபவம், பயிற்சி இருந்ததுனால உருவாகுது. ஸோ ஹீ இஸ் ப்ராக்டிஸ்டு டு டூ தட் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ஈஸியாக ஒரு விஷயம் பயம் இல்லாமல் பண்ணுறான். ஒருத்தனுக்கு பயிற்சியே இல்லை, காரே கிடையாது சார், அவன் வந்து கார் ஓட்டுறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் பயந்துட்டே தான் ஓட்டுவான். அடுத்தவன் காராக இருக்கேன்னு பயந்து ஓட்டலாம் சில நேரம் எப்படி ஓட்டலான்னா எனக்கு கார் ஓட்ட அவ்வளோ வராதே அப்படின்னு ஓட்டலாம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் பயிற்சி, பக்குவம், நீ சொல்கிற மாதிரி எல்லாமே கரெக்டு. இது ஒரு நல்வினைக்கு. இது சாதாரணமாக பொதுவாக வினைக்கே அப்படி வச்சுப்போமே. இப்போ இந்த வினை நல்வினை, தீவினை, நல்ல விஷயம் பண்ணுறதுக்கும் இதே ஆட்ரிபியூட்ஸ் தான் பொருந்துறது. தீவினை பண்ணுறவனும் பயிற்சி பெற்றிருக்கான்னு வச்சுப்போமா. அவனும் பயம் இல்லாமல் ஒரு விஷயத்த ஒரு தப்பான விஷயத்த பயம் இல்லாமல் ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு உண்டான பயிற்சி பெற்றவனாக தானே இருப்பான் அந்த விஷயத்தில் அப்படின்னு வச்சுப்போமோ. ஏன்னா முதல் குறள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களோட வியூஸ் என்ன சொல்லுங்களேன். ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான். கேள்வி கொஞ்சம் திருப்பி கேக்குறீங்களா? அதான் சொல்றேன். ஒருத்தன் ஒரு தப்பு, அதாவது ஒரு வினையே இப்போ பார்த்தோம். அதாவது ஒரு கார் டிரைவிங்கிறது ஒரு வினை, அவர் என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன். இதுல பேட் ஆக்ஷன், குட் ஆக்ஷன் நம்ம சொல்றோம். ஒரு நல்வினை, தீவினை. தீவினை பண்றவனும் நல்வினை பண்றவனும் பயம் இல்லாம அந்தந்த வினைகளை பண்றான் அப்படின்னா அவனும் பயிற்சி, அந்த வினையில் அவன் பயிற்சி பெற்றவனாக இருப்பான் என்று நம்ம வந்து சொல்லலாமா? தீவினை பண்றவன் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பான். கரெக்ட். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பான் ஆக்சுவலா பார்க்க போனா. ஆனா இதுல பேசிக்கா என்ன விஷயம், நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, மனம் வாக்கு ரெண்டு பார்த்தோம் இல்லையா. அந்த மனசு வாக்கு ரெண்டுமே சுத்தமா இருந்ததுன்னா நேச்சுரலி இந்த ஆக்ஷனும் சரியா வந்துரும். கரெக்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். கரெக்ட். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ரெண்டும் சரியா இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எப்படி வேணா மாறதுக்கு சான்ஸ் உண்டு. கரெக்ட். ஏன்னா இட் இஸ் a flow. அது மூணு சரியா இருந்தாதான் நேர்மையாவே இருக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம வளர்ப்பு சூழ்நிலையை பொறுத்தது. தீவினைன்னு சொல்லும்போது even a terrorist has to be trained properly. trained அவங்களுக்கு ரைட் plannedனா கண்டிப்பா ட்ரெயின் வேணும், unplannedனா இல்ல. இப்போ கார் ஓட்டுற விஷயத்தையே சொன்னேன் இல்லையா நீங்க, இப்போ அதுல டிரைவ் பண்றவா வந்து வெல் ட்ரெயின்டு கான்பிடன்ஸோட இது நல்ல விதமா ஓட்டுறது. இன்னொன்னு வந்து யாரையும் லட்சியம் பண்ணாம இதையே ஒரு பேட் தீவினையா சொல்லும் போது எப்படின்னா, யார் எப்படி போனா என்ன, எனக்கு வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், அது வந்து அடுத்த வாழ லட்சியம் பண்ணாம யாருக்கு என்ன ஆனாலும் அது வந்து தீவினையா மாறிடுறது. சேம் ஆக்ஷன் அவன் ஈவன் தோ ஹி இஸ் ட்ரெயின்டு, அவன் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே பாக்கி ரூல்ஸ நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், என்னால ஓட்ட முடியும், இப்போ ரெட் வரப்போறது இருந்தாலும் நான் ஃபாஸ்டா போவேன், அதுக்குள்ள கிராஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது மத்தவாள வந்து கன்சிடர் பண்ணாம தன்னோட இத பாத்துக்கிறது. அது வந்து ஒரு அகங்காரம் அல்லது வந்து ஒரு அலட்சியத்தினால வரும். எனக்கு என்ன, நான் என்னோட இத நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு இருக்கு. அப்ப அதே ஆக்ஷனே வந்து தீவினையா மாறிடுறது. கரெக்ட். ஓகே குட். எல்லா பாயிண்ட்ஸ் சில நேரங்கள்ல வளர்ப்பு சூழ்நிலையை பொறுத்ததுப்பா. ஆமா அதெல்லாம் ஓகே கரெக்ட். ஸோ வந்து அதாவது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு தீவினையை மட்டும் எடுத்துப்போம். இந்த தீவினை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கான் அப்படின்னா, வள்ளுவரும் பரிமேலழகரும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ட்ரெயின்டாக இருக்கக்கூடியவன் இந்த பிறவியில் தான் அப்படி இருக்கான்னு நினச்சிக்காதான், அவன் பிறவிகள் தோறும் அப்படி தான் இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர. அதை நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்த குறள்கள் வரும்போது சொல்கிறேன். ஒரு கம்சன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே. அவன் ஒரு குழந்தையும் எடுத்துன்னு போய் அவன் அந்த ஒரு செவுத்துல அடிச்சு கொல்லறானான். அப்படிப்பட்ட குரூரமான ஒரு மனசை வச்சுன்று குரூரமான செயலை செய்யக்கூடிய அவன் அந்த தீவினை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு எத்தனையோ ஜென்மாந்திரமா அவனுக்கு அந்த ஒரு தீவினை அப்படின்ற ஒரு இதுல அவன் பழக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற. இந்த பாயிண்ட்டை வந்து இன்னும் இதுவா பார்க்கும் பொழுது அருணகிரிநாதர் வந்து திருப்புகழில் சொல்றார். ஏதோ ஒரு திருப்புகழ், அது என்னன்னு தெரியல, ஆனா பிறவிகள் தோறும் எனை நலியாத அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். ஸோ எல்லா பிறவிகள்லையும் ஒரு விஷயம் அப்படின்றது தொட்டு வருது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருன்றத நம்ம பழைய அதிகாரங்கள், நம்ம பார்த்த அதிகாரங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விதத்தில் அந்த தீவினை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட ஒருவன் ரொம்ப அசாத்தியமாக பண்ணுறான், அதை வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக பண்ணுறான் அப்படின்னா அது அவனுடைய முன்வினை சார்ந்த தீவினையாக இருக்கிறது அப்படிங்கிறது பரிமேலழகர்களுடைய உரையில் தெரியுது. ஸோ அதில் வந்து சொல்கிறார் அவர். ஸோ இந்த மாதிரி அதனால தான் அருணகிரிநாதர் வந்து முருகன்கிட்ட வேண்டுகிறார், பிறவிகள் தோறும் என்னை அதாவது இந்த பிறவியில் மட்டும் நீ என்னை வந்து காப்பாற்று நான் சொல்லலை, இனிமேல் வரக்கூடிய பிறவிகள் எல்லாவற்றிலும் நீ வந்து என்னை வந்து காக்கணும், இந்த எல்லா பிறவிகள்லையும் இத்தனை தர்மங்களையும் பண்ணக்கூடியவனா என்னை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுல ஒரு வினைங்கிறது வந்து நம்ம பிரிச்சு எப்படி சொல்றது, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜரி, நம்ம காமன் ஃப்ரெண்டுக்கானதே சொல்றேன், அவருக்கு வந்து சர்ஜரி டாக்டர் வந்து பண்ணணும்னு வந்து சொல்லும் போது நம்ம பயந்தோம் இல்லையா. ஆனா வந்து அது வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் கமர்ஷியலா சொன்னது போய் கடைசியில என்ன பண்ணா வேற ஏதோ ரெக்கமெண்டேஷன் வேற ஏதோ டாக்டர் வந்து என்ன பண்ணா அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை சர்ஜரினா. அப்போ நார்மலா நம்ம வந்து சர்ஜரி தேவையா இருந்து பண்ணா அது நல்வினை இல்லையா, இப்போ வந்து தேவையில்லாத போல் பண்ணா அது தீய வினை தான் ஆகும். கண்டிப்பா ஒரே செயல் தான், ஆனா வந்து அப்ஜெக்டிவ் வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல. இல்ல ஆமா ஆமா கரெக்ட். பட் அதாவது அது தீய வினை ஆயிடுறது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செயலை வந்து நம்ம காசுக்காக பண்ணும்போது அது தீய வினை ஆயிடுறது இல்லை. கரெக்டா? கரெக்ட்.
கரெக்டு. ஒரு விதத்தில் நான் ஒத்துப்பேன். இன்னொரு விதத்தில் அதாவது என்ன சொல்லுவான், அந்த இதை நான் எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல ignorance கூட one of the reasons இருக்கலாம். might be கரெக்ட். ignorance of a doctor. இது எல்லாத்துக்கும் பேசிக் காரணம் அவர் சொன்னதுக்கு காரணம் ஆசை. ஆசை. அதுதான் அந்த ஆசையினாலதான் இந்த மாதிரி இத பண்ணாமையும் பண்ணலாம், அது பண்ண முடியுங்கிறத வந்து பண்ணணும்னு சொல்லி அங்க அது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வேணாலும் அது இருக்கலாம். ஆனா இட் இஸ் தி பேசிஸ் ஒன்லி ஆசை. கரெக்ட். நல்வினை வந்து becomes தீயது. ஆமா ஆமா. ஸோ அது வந்து இந்த தீவினை ஆயிடுமோ, அதாவது இந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் அவள் வந்து ரெண்டு விதமாகவும் யோசிச்சிருக்கணும். அதனால தான் வள்ளுவர் இந்த இடத்துல தீவினை அச்சம்னு போடுற, தீவினையாக செஞ்சுடுவோமோன்னு ஒரு பயம். ஸோ அது வந்து இஃப் யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ் அண்ட் யூ நோ தட் இது இல்லாமையும் பண்ணலாம், இது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் இருக்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஆப்டிமிஸ்டாக யோசித்து அவள் வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அந்த காசுன்னு வரும்பொழுது அவள் வந்து இல்லை இப்படி போட்டால் அவளுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு டார்கெட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் டார்கெட் இருக்குது, இன்கம் டேக்ஸில் கூட டார்கெட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறா சொல்கிறா, இன்றைக்கி எனக்கு சார் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இவ்வளோ நோட்டீஸ் கொடுக்கணும், இவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணணுங்கிறான். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த டார்கெட் ஓரியன்டாக போகும்போது என்ன ஆகிடுறது, வேல்யூஸ்க்கான மதிப்பு வந்து கம்மியாகிடுது. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சவா ஒரே அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து அது தீவினையா மாறுறதுங்கிறதும் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து இப்ப நம்ம இதுல வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கு பார்த்தேளா, அந்த ஸ்பெஷலைசேஷன்ல என்ன ஆயிடுறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு இதுக்கும் வந்து பார்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு நம்ம ஆசான் டேட். அப்போ அவளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, அதை பார்த்த உடனே இது பண்ணணும் அப்படிங்கறது தான் அவளுக்கு தோன்றதே ஒழிய, அந்த இடத்துல அவ காசோ அவ அதுவோ அதெல்லாம் கூட யோசிக்க மாட்டா. பட் அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுதான் கரெக்ட், அதுதான் தேர் டயக்னைஸ் பண்றது, அவளுக்கு இததான் பண்ணினா இது டக்குன்னு உடனே சரியா போயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரே தீர்வு என்னன்னா பக்தி தான். ஏன்னா இது வந்து நான் சொன்ன சினாரியோலயும் ஆச்சு. வந்து இந்த மாதிரி மனசு இது பண்ணிட்டு டைலமால இருக்கும் போது திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிட்டு இருந்தாலும் உடனே நீங்க சொல்ல பலன் வந்து எதிர்பார்த்தது வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ த்ரூ சம் அதர் சோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி வந்தது. சொல்றேன் அந்த மாதிரி நீங்க முன்னாடி சொன்னேன் இல்ல, வெளில போகும்போது கடவுளை வேண்டிட்டு போனா அல்டிமேட் பக்தி தான். பகவான நினைச்சேன்னா பகவான கூடவே வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிறீளோ, ஃப்ரெண்டா வச்சுக்கிறீளோ, எப்படி வச்சுக்கிறீளோ, எப்பவும் கூடவே வச்சுக்கணும். எது ஒண்ணு நடந்தாலும் பகவானே அப்படின்னு அவர் ஞாபகம் வந்துட்டுன்னா பாதி விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருவோம். அதுக்கும் மீறி நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அது நடந்தே தீரும். அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தையும் அவரே கொடுத்துருவார். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு அவளுக்கு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவள் சொல்லலாம். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் அந்த வினையை நல்லவேளை அந்த வினையை சொல்லி அவள் செஞ்சிருந்தேன்னா அது வினையாக மாறி இருக்குமா என்னவோ, அதை பற்றி இது இல்லை. ஸ்டில் அது வந்து இப்படி தான் இருக்குது அப்ரோச்சஸ் இப்போ. ஸோ எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறது ஒன்று தான், யாருமே இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே வருவோம் குறளுக்கு. இப்போ ஒரு தீவினையினுடைய ரூட் காஸ் என்ன? ஆசைதான். எனக்கு தோணுது ஆசை. ஏற்க ஆசை, பற்று எல்லாம் நிறைய வரிசையா வரும். அகங்காரம், மமகாரம், இஷ்டமா ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். ஆனா நம்ம ஒரு ஆக்ஷன் செய்யறோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பூர்வ ஜென்ம வாசனை இருக்கு பார்த்தீங்களா,
ரஜசி பிரளயங்கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே. ஜாயத்தே. எங்க போய் அங்கதான் விழுவாவா. கரெக்ட். முதல்ல ரஜஸ்ல அப்படி ரஜஸ் இருக்கும்போது அந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும்போது யார் ஒருத்தர் போய் சேர்றாளோ, ஏன்னா அவ ஆரம்பத்துல இருந்து அதே ரஜோகுணத்துல இருப்பா, அதனால போகும்போதும் அதே குணத்துல தான் இருப்பான். அப்படி போறவா அடுத்து அதே மாதிரி குடும்பத்துல அதே மாதிரி ஆசையோட அப்படியே தான் பிறப்பான். இதுதான் பகவத்கீதால கிருஷ்ணர் சொல்றார். அதனால அது வந்து மெயின். அதை பேஸ் பண்ணி தான் அந்த நேச்சர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நமக்கு வரும். கரெக்ட். ஸோ இந்த குறளை இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரூட் காஸ் ஆஃப் தீவினை எப்படி வருது, வள்ளுவர் என்ன சொல்றாருன்றத அதை பார்ப்போம். ஸோ குறளுக்கு யார் வரணும்? பேபி லட்சுமி. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம்மா. தீவினையார் அஞ்சார், தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை எனும் செருக்கு. இப்போ தீவினைக்கான காரணம் எதனால வருது இப்போ சொல்லுங்க. இங்க இருக்க செருக்கு. செருக்கு. கரெக்ட். செருக்குனா என்ன? அகங்காரம் பிளஸ் அந்த அகங்காரம். செருக்குனா ஈகோ, அகங்காரம். ஈகோ. அகம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதான். கரெக்ட். எல்லாம் நான் பண்ணுவேன், என்ன யார் கேக்குறது அப்படின்ற ஒரு அது ஒரு செருக்கு. அந்த திமிருன்னு சொல்லுவாங்கல, இருமாப்பு. என்னன்னா சொல்லுவாங்க, வடிவேலு ஸ்டைல்ல சொன்னோம்னா இருமாப்பு. எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம். கரெக்ட். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் இதை நன்னா பண்ணுவேன், என்னை விட யாராலையும் நன்னா பண்ண முடியாது. வரிசையா அடிக்கிட்டே போலாம். அந்த ஐ இருக்கே, அந்த பிக் ஐ இருக்கு, அந்த ஐ தான் பிரச்சனை. கேபிட்டல் ஐ. கேபிட்டல் ஐ. கரெக்ட். சோ கேபிட்டல் சொல்லக்கூடாது, பிக்னு சொல்லணும். அப்பதான் அது பெருசா இருக்காது, அது போகவே போகாது. கரெக்ட். சோ அந்த அகங்காரம், அந்த செருக்குனால தான் முதல்ல வருது தீவினை. அப்போ நம்ம இந்த இதை யோசிச்சு பார்ப்போமே, ட்ரையல் எப்படி போகிறது அப்படின்னா, மனத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தீவினை அப்படிங்கிறது மனதால் அந்த தீவினை சொல்லால் மாறி செயலாக மாறுகிறது. இல்லை இப்படி வச்சுப்போம், மனத்தால் ஒரு தீவினை ஆரம்பித்து அது 2 பிரான்ச்சாக பிரியறது. ஒன்று சொல்லால் தீவினையாக மாறுறது, இல்லை செயலால் தீவினையாக மாறுறது. இது இன்னும் பெட்டர் ஐடியா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது மனத்தில் ஒரு ஈகோ அது வந்துடுத்து அப்படின்னா அது சொல்லா மாறுறது, இல்லை செயலாக மாறுறது. சொல்லா மாறும்பொழுது எப்படி வரும்? அந்த ஒரு பேச்சு தெரியும், பேச்சில் ஒரு திமிரு தெரியும். எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும், நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்துக்கலாம். அதிகார துவனி. ஆமாம், அந்த அதிகார துவனின்றது என்ன ஆறுது? செருக்கு. இந்த செருக்குனால என்ன? செருக்குக்கு அழகாக ஒரு வார்த்தை போட்டார் பரிமேலழகர். அகங்காரம்னு போடலை, மமதைன்னு போடலை, இல்லை வந்து நம்ம சொல்கிற இருமாப்புன்னு போடலை, இதெல்லாம் போடலை. அவர் என்ன போட்டார்? யாராவது ஒரு கெஸ் பண்ணுங்களேன், சும்மா ஒரு இன்ட்ராக்டிவாக வச்சுப்போமே செஷனை. கெஸ் பண்ணுங்க, என்னன்னு போட்டிருப்பார் ஒரு வார்த்தை. பேராசைன்னு போடல. இல்ல, சரி ஒரு க்ளூ தரேனா? இப்படி சொன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல, நீ எப்படி இப்படி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். அந்த வார்த்தை மால ஆரம்பிக்கிறது. மமதை இல்ல, மமதை இல்ல.
மதிமயக்கம் அது வராது. ஆனா மதிமயக்கம் வராது. முட்டாள்தனம்னால மமகாரமா? இல்ல மமகாரம் மமகாரமா? இல்ல மமகாரம் நமக்காரம் இல்ல. மமதையா? மாமி வந்து ஒரு வார்த்தை சொன்னா மதி மதி கரெக்ட். மதி இல்ல, மயக்கம். மயக்கம். மயக்கம் மயக்கம்னு போடுறாரா பரிமேழகர். இவ்வளோ அழகான வார்த்தை. அதாவது ஏன் மயக்கம்னு போட்டிருப்பாருன்னு சொல்லுங்களேன். யாராவது ஒரு எனக்கு புரிஞ்ச இதுதான் உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கா? மயக்கம் கிரீடு தானே அர்த்தம் இல்ல இதுல ஒரு இல்ல ஒரு மனசுல பற்று பற்று. மயக்கம்னு போது we are not steady, அதாவது imbalance, mind imbalance. அது ஆக்சுவலி மதி மயக்கம் தான். ஆக்சுவலி மயக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நிலைப்பாடு இல்ல. அத பத்தியே நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு ஒரு மயங்கி போய் அந்த மாதிரி வர்ற இதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அறிவை அழுங்கடித்து விடுறது, அதனால அது மயக்கம். பதவி மேல இருக்கிற ஒரு தான் வசிக்கிற பதவி மேல இருக்கிற ஒரு நிலையற்ற தன்மை. நிலையற்ற தன்மை. ஸோ செருக்கு வந்துட்டா அது ஒரு அது ஒரு மாயை தானே. மயக்கம்ன்றது எதனால உருவாருது? ஸோ எல்லாரும் ஓரளவுக்கு கரெக்டு தான், ஓரளவுக்கு இல்லை கரெக்டு தான். என்ன புரிஞ்சுட்ட அளவுக்கு தான் நீங்களும் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ வந்து இந்த மயக்கம் ஆர் அந்த செருக்கு அப்படின்றது எதனால உருவாருதுன்னா மாயை. எந்த மாயை? அந்த எந்த மாயைனால ஒரு மயக்கம்? அறியாமை. ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறேன். அறியாமை. சதீஷ் சார்? இல்ல இல்லாத ஒண்ணு வந்து தனக்கு தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறது. கரெக்ட். அதான் தன்னிலை இழக்கும் போதும் அந்த மாதிரி தன்னிலை இழக்கும் பொழுது மயக்கம். கரெக்ட். மயக்கம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் நமக்கு இல்ல மயக்கம். இந்த ஒரு குருட்டு தைரியம்னு சொல்வார்ல, குருட்டு தைரியம். சோ அந்த இல்ல எங்களை முழிக்க வச்சிட்டீங்க. தேங்க் யூ. இப்ப இத்தனை வாரமா திருக்குறள் தூங்கிட்டு இல்ல not like that, take it in right sense please. ரைட். சும்மா நான் அது ஜோக் பண்ணேன். நம்மளோட உள்ளுணர்வை புரிஞ்சுக்காத. இல்ல பாலா சார், நான் முழிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன். அச்சோ அப்படிலாம் இல்ல. இன்டராக்டிவா இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எனக்கும். ஏன்னா நான் ஒரு விதமா புரிஞ்சுட்டு இல்ல உண்மையிலேயே எங்க மைண்ட் ஆக்டிவேட் பண்ண வந்து ஒரு தவறான ஆட்டிட்யூட் இல்லையா எனக்கு அந்த இல்ல you are right, எங்களை ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கீங்க. Thank you. பாலா சொல்லுங்க மாமி. நிலையற்றதை நிலையானது என்று நினைத்த மயக்கத்தில் இருப்பது. அதான் மாயை. கரெக்ட். ஸோ அது வந்து என்ன ஆறுது? செருக்கு ஆறுது. இந்த செருக்குன்றது என்ன கொடுக்கறது அப்படின்னா தீவினையை கொடுக்கிறது. இந்த தீவினை என்னும் செருக்கு, தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மயக்கத்தை தரக்கூடியது செய்வதற்கு தீவினையார் அஞ்சார். ஸோ தீவினையே பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் பயப்பட மாட்டான் சார். ஆனால் விழுமியார் அஞ்சுவர். விழுமியார் இப்ப இந்த இந்த குறள்ல நம்மளுக்கு ரெண்டு வார்த்தை புதுசு. செருக்குன்றது புதுசு, விழுமியார்ன்றது புதுசு. இந்த விழுமியார் அப்படின்னா யார்? ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். one who does the action தானே யாருன்னு வச்சுக்கலாம். நல்ல வினைகளை செய்பவர்கள். இந்த moral people. கரெக்ட். அதாவது moral people. இப்போ நானும் அந்த விழுமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மீனிங் தேடி பார்த்தேன். அதாவது இப்போ மாமி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல என்ன பரிமேலழகரே என்ன உரையில போடுறாருன்னா தீவினை செய்யாதவர்களை விழுமியர்னு அவரை போட்டுடுறாரு. ஆனால் அந்த விழுமியர்ன்ற வேர்டோட டிரைவேஷன் எங்கேயாவது இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த விழுமியம் விழுக்காடு இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? விழுக்காடுனா பர்சன்டேஜ் இல்லையா தமிழ்ல? விழுமியம்னா அந்த எத்திக்ஸ் அப்படி சொல்வார்ல, அந்த மாதிரிக்கு விழுமியம். விழுமியம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கு. எத்திக்ஸ், மாரல்ஸ், இந்த மாதிரி வேல்யூஸ். கரெக்ட். நல்ல பண்புகள் அதான் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி பண்புகளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை விழுமியம் விழுமம் மேலோர் சொல்லலாமா? மேலோர். கரெக்ட்.
அதுக்கு ஒரு இடத்துல படிச்ச இந்த மாதிரி விழுமியம் அப்படின்றதனுடைய ஒரு அர்த்தமா ஒருத்தர் போட்டிருக்க, அது என்ன போட்டிருக்காருன்றதே படிக்கிறேன். ஏன்னா நானும் இந்த சொற்களினுடைய ஒரு உட்கருத்து என்ன, ஆர் இது எதிலிருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தம்போது அவர் வந்து போட்டிருக்கார் விழும் இயம் அப்படின்னு போடுறார். ரெண்டா பிரிக்கிறார். அதுக்கு அர்த்தம் எழுதும்போது ஒருவர் தம் உயர்வால் அவர்பால் நமக்கு எத்துணை மதிப்பு விழுமோ அதுக்கு பேர் விழுமியம் அப்படின்னு எழுதுறார். ஸோ அப்படி பார்க்க போனால் அந்த விழுக்காடு அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதோட மேட்ச் ஆகுது. ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம சொல்கிற அந்த கணித இதுபடி மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் விழுமியம் அப்படின்றது இதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பண்புகள் எண்ணங்கள் ஆர் என்ன சொல்கிறது அந்த ஒரு தர்மத்தை பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த விழுமியார் அப்படின்றவர்கள் நல்ல பண்புகள், நல்ல ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள், சான்றோர்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணுவாரா, அந்த தீவினை அப்படின்ற ஒரு மயக்கத்தை கண்டு அஞ்சுவர். ஆனால் தீவினையை செய்யக்கூடிய மனிதர்கள் அதை அஞ்ச மாட்டார்கள், பயமில்லாமல் செய்வார்கள் அப்படின்றது தான் இந்த முதல் குறள். தீவினையார் அஞ்சார், அதாவது தீவினை என்னும் செருக்கை தீவினையார் அஞ்சார், ஆனால் விழுமியர் அஞ்சுவர், விழுமியார் அஞ்சுவர் அப்படின்றது தான் இந்த குறள். ஸோ இதை இப்படி ஜம்பிள் பண்ணிக்கணும். ஸோ தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தான் முதல் குறள். இது வந்து ஒரு இது இருக்கு ஆக்சுவலா, ஏஞ்சல்ஸ் ஹியர் வென் டெவில்ஸ் தேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகுது இந்த குறள். ஓ ஓகே. ஏஞ்சல்ஸ் சொல்லுங்க. ஏஞ்சல்ஸ் ஹியர் வென் டெவில்ஸ் தேர். எக்ஸாக்ட்லி இதேதான், இதே குறள் தான். அதேதான் இருக்கு. பார்த்த உடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து. ஸோ அதுதான். ஸோ அதனால தீவினை அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டு அஞ்சிக் கொள்வது நல்லது. அப்படி அஞ்சினால் பயத்தோடையே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு வினை தீவினையா மாறிடுமோன்ற ஒரு பயம் இருக்க வேண்டியது அவசியம்னு வள்ளுவர் வந்து சொல்றதுனால தான் அந்த தீவினை அச்சம்னு போடுறது. ஏன்னா வினையா போய் முடிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை ரிக்ரெட் பண்றதை விட இந்த பயனில்லை சொல்லாமை மாதிரி தான். பயனில்லாதவற்றை சொல்வதை விட சொல்லாமல் இருக்கிறதுக்கு யோசிக்கிறது நல்லது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக வள்ளுவர் வந்து இந்த அதிகாரத்தை எடுத்துன்னு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த குறள்களில் அடுத்த இதை பார்ப்போம். ஸோ இன்னைக்கான குறள் இதில் ஒரு ஒரு அர்த்தத்தில் இல்லை, குறள்ல பார்த்தா நிறைய வந்து அவர் என்னமும் யூஸ் பண்ணியிருக்காரு, எண்ணுமும் யூஸ் பண்ணியிருக்காரு. நடுவில் அந்த எண்ணும் வருது. ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, அதாவது டிஃபரன்ஸ் இருக்கா ரெண்டு வேர்ட்? எண்ணும்ன்றது தான் வந்து கரெக்டு. அது வந்து கிராமட்டிக்கல் இதுதான் நினைக்கிறேன். இலக்கியத்தை பேஸ் பண்ணி, இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவரும் எண்ணும் யூஸ் பண்ணியிருக்காருல்ல திருக்குறள்ல, வள்ளுவர் வந்து அதுவும் யூஸ் பண்ணியிருக்காருல்ல, அதுதான் சொல்றேன். எனக்கு அது கண்டுபிடிச்சு நான் அடுத்த வாரம் யாராவது தெரிஞ்சா. ஓகே. எண்ணும்க்கும் எனும்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றீங்களா? ஆமா எனக்கு தெரியும். ஏன்னா இவர் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4 எழுத்து. அவர் நிறைய வந்து எனும் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அவங்களுக்கு அந்த புரிஞ்ச வரைக்கும் கிராமர் அந்த கவுண்ட்காக அந்த மாதிரி மீட்டர்காக அந்த மாத்ராஸ் இருக்கு, மீட்டர் சந்தஸ்காக அவர் பண்ணிருப்பாரா இருக்கும். கரெக்ட். மீட்டருக்கு வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் மோரோவர் இதெல்லாம் வந்து அவ இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி எல்லாம் பண்றது கிடையாது. அவ வந்து அப்படி சொல்லிட்டே போகும்போது அவளுக்கே அப்படியே வந்து விழுமா அந்த வார்த்தைகள்லாம். அவளுக்குலாம் அந்த காலத்துல அந்த பிரிவா எழுதியிருக்கா இல்லையா, அவள்லாம் சொல்லுவா. எப்படி சொல்லுவான்னா, ஈவன் இன் சான்ஸ்கிரிட் அவ வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே வருவாளாம். அந்த அந்த மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டர்ல அது தானே வந்து விழுந்து இதுல வைக்கிறோம். அழுத்தி சொல்றதுக்கோசரம் எண்ணும் அப்படின்ற மாதிரி இல்ல, அழுத்தி சொல்றது இல்ல. அங்க அந்த லெட்டர்ஸ் கணக்கு மாத்ராஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மீட்டர் கோசரம் வருது. ஓகே. ஆமா. சோ இதுதான் இன்னைக்கான குறள். குறளுக்கே நீங்க திருக்குறளுக்கே ஒரு வீக்லி ஒன் செஷன் நடத்தலாம் போல. ஆமா. 40 நிமிஷம் ஆயிட்டா. ஓகே. அவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல சொல்றேன், நல்லா இருக்கு. அவ்வளவு கேட்க. கரெக்ட். ஒரு 6000 ஒரு. எஸ். சோ
2 வரியில கலக்கிட்டாரு. எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. இது எனக்கு என்னன்னா இன்னமும் நம்மளோட இந்த இந்து ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு போகிறோன்னு வந்து ஒரு பேராசையோ இதனால நான் மற்ற மதங்களை வந்து இது பண்ணுறேன்றது கிடையாது. பட் வள்ளுவர் இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கார். ஸோ நம்மளுடைய தர்மம் இந்த இந்து தர்மத்தை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார். சனாதன தர்மத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பாவ புண்ணியங்களை பற்றி எழுதுறார், முற்பிறவியில் பண்ண விஷயங்களை பற்றி எழுதுறார், லக்ஷ்மியை பற்றி எழுதுறார். அப்படின்னு இருக்கும் பொழுது ஆதி முதல்வன் தானே சொல்றாரு அவர். ஆமா, ஆதி பகவான். ஆமா. ஸோ அதனால பார்த்தேன்னா அவர் அதுலயே அவ அப்பா அம்மா பேரையும் கொண்டு வந்துட்டாரு. ஆமா ஆமா. அதாவது இந்த பாஸ்கர ராயர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பாஸ்கர ராயர் வந்து ஸ்லேடையா எழுதக்கூடிய ஒரு ஸ்லோகம் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது அவருடைய குரு பேரு நிருசிம்ஹானந்தநாதர். அவருடைய இஷ்ட தெய்வம் நரசிம்மர். ஸோ நரசிம்மரையும் இது பண்ணி நிருசிம்ஹானந்தநாதரையும் வந்து இது பண்ணி ஸ்லேடையா எழுதக்கூடிய ஸ்லோகம்னு ஒன்று ஸ்லோகம் இருக்கு. பிரஹ்லாதா பீஷ்டதானே விபுத சமுதய ஸ்தூயமானாபதானே அப்படின்னு வரும். அதில் எப்படின்னா ஒரு வரி எடுத்து ஒரு ஃப்ரேஸ் எடுத்து அதை வந்து நிருசிம்மருக்கும் போடலாம், நிருசிம்மானந்தநாதருக்கும் போடலாம். அந்த மாதிரி இருக்கும். அழகான ஒரு ஸ்லோகங்க. அந்த மாதிரி தமிழ்லையும் இருக்கு, சான்ஸ்கிரிட்லேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஆதி பகவான்னு சொல்லும்பொழுது அவ அம்மா அப்பாவையும் சொல்றார், முதல் ஆதி பகவானையும் சொல்றார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான இது. ஸோ இது இன்னமும் இந்த சனாதன தர்மத்தை பேஸ் பண்ணி யாராவது இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம். இது யாராவது பிஹெச்டி எடுத்து பண்ணணும். நிறைய பேர் பண்ணியிருப்பாளாக இருக்கும், எனக்கு தெரியல. ஸ்டில் இந்த நம்ம தர்மத்தை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு பகவத்கீதையில் திருக்குறள் எப்படி வந்து ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கான்னு நம்ம ஓம்காரானந்த சுவாமிகள் வந்து நிறைய இடத்துல அவர் பேசும்பொழுது சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதெல்லாம் மாதிரி யாராவது எடுத்து வந்து அதை வந்து இன்னும் என்ன சொல்றது ரிசர்ச் பண்ணி அழகா ஒரு தொகுத்து கொடுக்கணும். நீங்க இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கல சனாதன தர்மத்துக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு. அதனால சொல்றேன், அதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் தேவை. அதுதான் சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவா ஒரு செஷன் கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா இந்த மாதிரி இந்த அருணகிரியின் ராமாயணம்னு சொல்லி எங்கள் சாரே வந்து ஒரு பிஹெச்டி தீசிஸில் அவர் கொடுத்த டாபிக்ஸில் அது ஒன்று கொடுத்துருந்தார், அருணகிரிநாதரின் ராமாயணம்னு. ஏன்னா அருணகிரிநாதர் முருகனை பாடினதோடு ராமனை நிறைய பாடியிருக்கார். ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு இடங்களையும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அருணகிரிநாதர் திருப்புகழில் வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்படிலாம் சொல்லி இவாளுக்கு பாண்டவர் சகாயன் மருகோனேன்னு அப்படி பாடுவார். அது ஒரு எல்லாமே வந்து அவருடைய மருமகனே அப்படின்னு சொல்லி அழகா ஒரு கனெக்ட் பண்ணுவார். இது அந்த ஷண்மதங்களையும் கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு ஒரு பாலமா வச்சிருந்தார் அருணகிரிநாதர். அதனால தான் இன்னைக்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ அவ்வளோ ஒரு இதுவா போட்டுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரீசன். ஸோ இன்னைக்கான குறள், தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. ஸோ அடுத்தடுத்த குறள்களில் இன்னும் அழகழகான குறள்களை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரங்களில் பார்ப்போம். வந்து சிவதாண்டவ ஸ்தோத்திரத்துக்கு போவோம். இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னும் பொழுது இந்த மகாராத்திரி, அதாவது என்ன சொல்வா, இந்த காலராத்திரி மோகராத்திரி நமோஸ்துதேன்னு அம்பாளை சொல்லும்போது சொல்வா. ஸோ இந்த 4 விதமான ராத்திரிகள் ஏதோ சொல்வா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷங்க. அதே அந்த 4 வித ராத்திரியில் சிவராத்திரியும் ஒன்று. ஸோ இது வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து ஒரு இது அவளுக்கு என்னென்ன ஜபங்களோ இதுவோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு
தேவாரம், திருவாசகம் ஏதோ ஒன்று கேளுங்க. சிவதாண்டவ ஸ்தோத்திரம் தெரியும்னா பாராயணம் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கூட்டமாக இருந்ததுன்னா பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்தாலே போயிட்டு வந்தாச்சு. சாயங்காலம்லாம் போக முடியாது. அதான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த வடபழனியில் தைப்பூசத்தும் போது நான் பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன் இந்த கூட்டத்தை பார்த்து. ஆனால் பக்தி ரொம்ப வளர்ந்துருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா இத்தனை பக்தியோடு இருக்கிறவா எல்லாரும் வந்து ஏன் வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அப்ப காசு வேலை பண்றது. 5000 ரூபாய் இப்ப போயிருக்குல்ல எல்லாருக்கும். அது வேலை. அதுதான் பகவானுக்கு தான் வெளிச்சம். ஓகே. ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. எஸ் ஆரம்பிக்கலாம் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ಜಟಾಟಡೀಗಲ ಜಲ ಪ್ರವಾಹ ಪಾವಿತ ಕಲೆ ಗಲೇವ ಲಂಬ್ಯ ಲಂಬಿತಾಂಬುಜಂಗ ತುಂಗ ಮಾಲಿಕಾಂ ಡಮಡ್ಡಮಡ್ಡಮಡ್ಡಮನ್ನಿನಾದವಡ್ಡಮರ್ವಯಂ ಚಕಾರ ಚಂಡ ತಾಂಡವಂ ತನೋತು ನ ಶಿವ ಶಿವಂ. ಜಟಾಕಟಾಹ ಸಂಭ್ರಮ ಭ್ರಮನ್ನಿಲಿಂಪ ನಿರ್ಜರೀ ವಿಲೋಲ ವೀಚಿ ವಲ್ಲರಿ ವಿರಾಜಮಾನ ಮೂರ್ಧನಿ ಧಗದ್ಧಗದ್ಧಗಜ್ವಲಲ್ಲಲಾಟ ಪಟ್ಟ ಪಾವಕೆ ಕಿಶೋರ ಚಂದ್ರಶೇಖರೇ ರತಿ ಪ್ರದೀಕ್ಷಣಂ ಮಮ. ಧರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ವಿಲಾಸ ಬಂಧು ಬಂಧುರ ಸ್ಫುರದ್ದಿಗಂತ ಸಂತತಿ ಪ್ರಮೋದ ಮಾನ ಮಾನತೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಧೋರಣಿ ನಿರುದ್ಧ ದುರ್ಧರಾಪದಿ ಕ್ವಚಿದ್ ದಿಗಂಬರೇ ಮನೋ ವಿನೋದ ಮೇತು ವಸ್ತುನಿ. ಜಟಾಭುಜಂಗ ಪಿಂಗಳ ಸ್ಫುರತ್ಥಣಾಮಣಿ ಪ್ರಭಾ ಕದಂಬ ಕುಂಕುಮದ್ರವ ಪ್ರಲಿಪ್ತ ದಿಗ್ವಧೂಮುಖೇ ಮದಾಂಧ ಸಿಂಧುರ ಸ್ಫುರತ್ವಗುತ್ತರೀಯ ಮೇದುರೇ ಮನೋ ವಿನೋದಮದ್ಭುತಂ ಬಿಭರ್ತು ಭೂತ ಭಕ್ತರೀ. மாமி ಸಹಸ್ರಲೋಚನ ಪ್ರಭೃತ್ಯ ಶೇಷಲೇಖ ಶೇಖರ ಪ್ರಸೂನ ಧೂಲಿ ಧೋರಣಿ ವಿಧೂಸರಾಂಗ್ರಿ ಪೀಠ ಭೂಭುಜಂಗ ರಾಜಮಾಲಯ ನಿಬದ್ಧ ಜಾಟ ಜೂಟಕ ಶ್ರಿಯೈಚಿ ರಾಯ ಜಾಯತಂ ಚಕೋರ ಬಂಧು ಶೇಖರ. ಲಲಾಟ ಚತ್ವರಜ್ವಲ ಧನಂಜಯ ಪುಲಿಂಗಭಾ ನಿಪೀತ ಪಂಚಸಾಯಕಂ ನಮನ್ನಿಲಿಂಪನಾಯಕಂ ಸುಧಾಮಯೂಕಲೇಖಯಾ ವಿರಾಜಮಾನ ಶೇಖರಂ ಮಹಾಕಪಾಲಿ ಸಂಪದೆ ಶಿರೋಜಠಾಲಮಸ್ತು ನಃ. ಕರಾಲ ಭಾಲ ಪಟ್ಟಿಕಾ ಧಗದ್ಧಗದ್ಧಗಜ್ವಲ ಧನಂಜಯಾಹುತಿ ಕೃತ ಪ್ರಚಂಡ ಪಂಚಸಾಯಕೆ ಧರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ಕುಶಾಗ್ರ ಚಿತ್ರಪತ್ರಕ ಪ್ರಕಲ್ಪನೈಕ ಶಿಲ್ಪಿನಿ ತ್ರಿಲೋಚನೆ ರತಿರ್ಮಮ. ನವೀನ ಮೇಘಮಂಡಲ ನಿರುದ್ಧ ದುರ್ಧರ ಸ್ಫುರತ್ ಕುಹೂನಿಶೀತಿನಿ ತಮ ಪ್ರಬದ್ಧ ಬದ್ಧ ಕಂದರಃ ನಿಲಿಂಪ ನಿರ್ಜರೀಧರಸ್ತನೋತು ಕೃತ್ತಿ ಸಿಂಧುರಃ ಕಲಾನಿಧಾನ ಬಂಧುರ ಶ್ರಿಯಂ ಜಗದ್ಧುರಂಧರಃ. ಪ್ರಫುಲ್ಲ ನೀಲ ಪಂಕಜ ಪ್ರಪಂಚ ಕಾಲಿಮ ಪ್ರಭಾವಲಂಬಿ ಕಂಠ ಕಂದಲೀರು ಚಿತ್ರಬದ್ಧ ಕಂದರ ಸ್ಮರಚ್ಛಿದಂ ಪುರಚ್ಛಿದಂ ಭವಚ್ಛಿದಂ ನಕಚ್ಛಿದಂ ಗಜಚ್ಛಿದಾಂಧಕಚ್ಛಿದಂ ತಮಂತ ಕಚ್ಛಿದಂ ಭಜೆ. ಅಥರ್ವ ಸರ್ವ ಮಂಗಲಾ ಕಲಾ ಕದಂಬ ಮಂಜರಿ ರಸ ಪ್ರವಾಹ ಮಾಧುರಿ ವಿಜೃಂಭಣಾ ಮಧುವ್ರತಂ ಸ್ಮರಾಂತಕಂ ಪುರಾಂತಕಂ ಭವಾಂತಕಂ ಮಖಾಂತಕಂ ಗಜಾಂತಕಾಂಧಕಾಂತಕಂ ತಮಂತಕಾಂತಕಂ ಭಜೆ. ಜಯಧ್ರದ ಭ್ರವಿಭ್ರಮ ಭ್ರಮದ್ಭುಜಂಗಮಶ್ವತದ್ವಿನಿರ್ಗಮತ್ಕರ ಕ್ರಮಸ್ಫುರತ್ಕರಾಲ ಭಾಲ ಹವ್ಯವಾ ಧಿಮಿದ್ಧಿಮಿದ್ಧಿಮಿದ್ವನ
मृदङ्गतुङ्गमङ्गलाध्वनिक्रमप्रवर्तित प्रचण्डताण्डवः शिवः दृशद्विचित्रतल्पयो भुजङ्गमौक्तिकस्रजो गरिष्ठरत्नलोष्टयो सुहृद्विपक्षपक्षयोः तृणारविन्दचक्षुषो प्रजामही महेन्द्रयोः तमप्रवर्तिकः कदा सदा शिवं भजाम्यहम् कदा निलिम्पनिर्झरि निकुञ्जकोटरे वसन् विमुक्तदुर्मतिस्तदाचिरस्थमञ्जलिं वहन् विमुक्तलोललोचनो ललामभाललग्नक शिवेति मन्त्रमुच्चरन् कदा सुखी भवाम्यहम् इमं हि नित्यमेवमुत्तमोत्तमं स्तवं पठन् रनन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततम् हरे गुरो सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनम् विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनम् विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय धन्यवादः नमस्कारं थैंक यू நமஸ்காரம் மாமி, சூப்பர் மாமி. கூட என் பேரன் பாடினான். பலே. அவனை அப்படி திருப்பினேன், அவன் தெரியல. கொஞ்சம் வாடா. நமஸ்காரம் சொல்லு. எஸ். பலே பலே பலே. நமஸ்காரம். அவன் ரொம்ப ஸ்பீடா சொல்லுவான். அவன் ஸ்பீடுக்கு எங்களால சொல்ல முடியாது. அதனால இல்ல எது தப்பு ஏதாவது இருக்குங்க, தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆமா, எங்களால அந்த தப்பை கண்டுபிடிக்க தெரியல. தெரிஞ்சா அவர் கண்டுபிடிப்பா. அவ கண்டுபிடிக்கிறவெல்லாம் இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படியே ஒரு இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு திருப்பதிகம், திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம் இருக்கு. ஐ திங்க் நம்ம அதை கத்துண்டோன்னு நினைக்கிறேன். இல்லை கத்துண்டோமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை சரியா. எதுல இருக்கு? நீங்க அப்படியே கூகுளே சர்ச் பண்ணுங்க, திரு அங்கமாலைன்னு சர்ச் பண்ணி அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. இதுக்கான அது பண்ணுறதுக்குள்ளே நான் இதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அதாவது திரு அங்கமாலை அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் சுவாமிகள் எழுதின ஒரு திருப்பதிகம், தேவாரம், திருமுறை. அது அதாவது முதல் 3 பேர் பண்ணதை தேவாரம்னு சொல்லுவா. மாணிக்க வாசகர்லேருந்து அடுத்த இருக்கிறதெல்லாம் அது மாணிக்க வாசகர்து திருவாசகம், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் திருமுறை. திருமுறைங்கிறது இந்த முதல்ல பண்ண அந்த ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் சில அடியார்கள் எல்லாத்தையும் தொகுத்து சேக்கிழார் திருமுறை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார். ஆனால் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேர் பண்ணது தேவாரம். ஸோ திருமுறைன்னு சொல்லும் பொழுது 4வது திருமுறை. அந்த 4வது திருமுறையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதினது. அதாவது முதல் 3 திருமுறை, மொத்தம் 12 திருமுறை, 12 திருமுறைன்னு சொல்லுவாங்க. 12 திருமுறையில் முதல் 3 ஞானசம்பந்தர் எழுதினது. அடுத்த 3, 4, 5, 6 அப்படிங்கிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதினது. பாருங்க. இதே தான். 7வது திருமுறை எக்ஸ்க்ளூசிவ்லி சுந்தரர் பாடினது. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் பாடினது அப்படின்னு வருது. 8க்கு மேலே இருக்கிறது அடுத்தடுத்த அந்த வேளாம் சொல்லுவாள். ஒரு 2-3 பேர் இருக்கா, அது அவா பாடினது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடின 4வது திருமுறையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பதிகம். இல்லை இதில் எப்படின்னா, அந்த திருப்பூந்துருத்தி அப்படின்னு ஒரு ஊருக்கு
இவர் வந்து ஒரு மடத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணி உழவாரப் பணி மட்டும் பண்ணுறதையே வேலையாக வச்சுட்டு இருந்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் சுவாமிகள். அப்போது அந்த திருப்பூந்துருத்தியில் வந்து இவர் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டுட்டு அவர் வந்து இருந்து அங்கே நிறைய பாடல்கள் பாடினார். அந்த மாதிரி ஒரு பாடல்கள் பாடின அந்த திருப்பூந்துருத்தி ஸ்தலத்தில் பாடின ஒரு பதிகம் இந்த திரு அங்கமாலை அப்படின்ற ஒரு பதிகம். இந்த திரு அங்கமாலை பதிகத்தை வந்து எப்படின்னா, உடல்ல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளும் வந்து எப்படி நல்வழிப்படுத்துறது. இப்போ வள்ளுவர் மாதிரி இவரும் யோசிச்சிருக்கார், மனத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது, இதெல்லாம் களைங்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். மனம், வாக்கு, காயம்லாம் சொல்கிற போது இப்போ இந்த காயத்துக்கு வந்துட்டோம், நம்ம உடம்புக்கு மெய் குற்றங்களை பற்றி படிக்கும் பொழுது இதையும் படிக்கிறது உச்சிதமோ அப்படின்றதுனால எனக்கு இது ஏன் இப்பெல்லாம் தோணித்துலாம் என்னை கேட்காதீங்க, ஏதோ 10 நிமிஷம் டைம் இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்றதுனால திடீர்னு எனக்கு திரு அங்கமாலை சொல்லணும்னு தோணிட்டு, அதனால் சரி திரு அங்கமாலை சொல்லலான்னு எனக்கு எடுத்தோம். அப்போ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். சரி, ஏன்னா இப்போ மெய் குற்றங்களை வந்து வள்ளுவர் அகற்றும் பொழுது இந்த மெய்யில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து எப்படி வந்து பிரயோகப்படுத்தணும், எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்னு இது சொல்கிறதுனால இதுக்கு அங்கமாலை பதிகம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துடுது. ஒவ்வொரு அங்கங்களையும் வச்சு சொல்கிற ஒரு, அதாவது உடலில் இருக்கிற ஒரு அங்கங்களையும் எப்படி பகவானை வந்து ஈடுபாடு, அவன்கிட்ட ஈடுபாடு எப்படி வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால இது திரு அங்கமாலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நற்கதி, இந்த நல்ல கதிக்காக ஒரு திரு அங்கமாலை பதிகம் வந்து பாராயணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம். நம்ம சொல்கிற மாதிரி இந்த தோடுடைய செவியன்லாம் ஒரு பேராகிராஃப் பாடினா போகிறோம். ஆனால் இந்த திரு அங்கமாலை மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் வாத்தியாரோட சிடியில் பாடும்போது என்ன ஆச்சு, திரு அங்கமாலையில் நாங்கள் ஒரு சில பேராகிராஃப் மட்டும் எடுத்து பாடினோம். இது எங்கேயோ ட்ராவல் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, திரு அங்கமாலை பதிகம் ஃபுல்லாக மட்டும்தான் பாடணும், முழுசாக தான் ஓதணும் அப்படின்னு அவள் வந்து சொன்னாள். அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றின ரிசர்ச் எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பார்ட்டை விட்டுட்டா கூட அது ஏதாவது ஒரு, அந்த சிவனடியார்களுடைய ஒரு தாட் எப்படி பாருங்க, ஒரு பார்ட் ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பார்ட் வந்து விட்டுட்டா கூட அது ஏதாவது ஒரு தீவினையை செய்யக்கூடும். அதனால் எல்லாத்தையும் பாடிடுங்கோ அப்படின்னா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப அழகான, அது தலையிலேருந்து ஆரம்பித்து தலை முதல் கால் வரை எல்லாமே வந்து பகவானுக்கு தான் அப்படின்னு. அதாவது மனுஷால சொல்லும் பொழுது தலையிலேருந்து கால் வரை பண்ணணும், பகவானை பார்க்கும்பொழுது பாதாதி கேச பரியந்தம், அதாவது கால்லேருந்து தலைக்கு பார்க்கணுமா அந்த மாதிரி. ஸோ அப்படி இது பண்ணும்பொழுது இது இவ்வளோ அழகாக ஒரு தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பதிகங்கள் 10-11 பாடல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 11 12 இருக்குது. ஸோ இந்த பாட்டில் இன்னைக்கு ஒரு 2 பார்ப்போம், அடுத்தடுத்த கிளாஸில் ஒன்று 2 பார்த்துட்டு போவோம். ஸோ இது வந்து பந்தூராளின்னு சொல்கிற ஒரு ராகத்தில் பாடுறது இந்த பாட்டு வழக்கம். அதுக்கு வந்து ஒரு பன்முறையில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ அந்த பண்ணில் பாடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை நம்ம ஜஸ்ட்டு வந்து வார்த்தைகளை கற்றுருவோம், அதுக்கப்புறம் அந்த டியூனில் தான் நம்ம வந்து பொருத்திக்கலாம். ஸோ யாராவது ஒரு வாலண்டியர் சொல்லட்டுமா? உண்ணாமலே மேம். எஸ். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்விங்களோ கடல் நெஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்விங்களோ. ஒரு நிமிஷம். ஸோ தலையே இது ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் நான் தமிழில் தான் எழுதியிருக்கார் அப்பர் சுவாமிகள். தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலித்தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. எத்தனை தலை போட்டிருக்கார் பாருங்க. தலையே நீ வந்து வணங்கக்கூடியவன் யார் அப்படின்னா
முத்துசுவாமி தீட்சிதர் பாடுற மாதிரி ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் பஜாமி ஹீனமானவ ஆசிரியம் தியஜாமின்னு பாடுற. அது மாதிரி நீ யாரையும் வணங்கக்கூடாது, நீ வணங்கக்கூடியவன் ஒருவன். அவன் யார் அப்படின்னா தலைமாலை தலைக்கணிந்து, மண்ட ஓடுகளால் இந்த மாலையை வந்து தலைக்கணிந்து தலையாலே பலித்தேரும், பலி வாங்கிட்டு அந்த கையில் ஒரு ஓடு வச்சுட்டு இருக்கக்கூடியவன், அதுவும் மண்ட ஓடு. இந்த மண்ட ஓட்டில் வந்து பலி வாங்கிட்டு இருக்கக்கூடிய பிக்ஷை எடுத்துட்டு இருக்கக்கூடிய பகவான், அவன் அப்படிப்பட்டவன்னு நீ நினச்சிக்காத, அவன் தலைவனை போட்டார். தலைவனை தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலித்தேரும் தலைவனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பாடல். அடுத்த பாடல் கண்காள் காண்மின்களோ, கண்ணுக்கு வரார். கண்ணே நீ வந்து யாரை பார்க்கணும்? கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. ஃபஸ்ட்டு கடல் நஞ்சு, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது இந்த வந்ததே நஞ்சு, அந்த நஞ்சை எடுத்து கொண்டு கழுத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நீலகண்டன். இந்த நீலகண்டனை பார்த்து பார் அப்படிங்கிறார். கண்காள் காண்மின்களோ, நீலகண்டனையே பார். அப்புறம் என்ன சொல்றார்? எண்தோள் வீசி நின்றாடும் பிராந்தனை. எண்தோள் வீசி, 8 தோள்கள் வச்சுருக்காராம், அஷ்டபுஜம், 8 கைகளையும் அப்படி 8 கைகள் இருக்கிறதுனால 8 தோள்கள் வச்சுட்டு அப்படி வீசி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானை பிராந்தனை கண்காள் காண்மீன்களோ. முதல்ல தலைவர்னார், இப்போ பிரான்னு சொல்றார். அடுத்த பாடல் செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம் இறை சம்பவள எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. காதுகளே நீ யாரை பற்றின பண்புகளை கேட்கணும், யாரோடனுடைய செயல்களை கேட்கணும் அப்படின்னா, எம் எரிபோல் மேனி பிரான் திறம். அது எப்படின்னா ஒரு ஜுவாலை, அந்த தீ எப்படி ஒரு ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செக்கச்சவேல்னு ஒரு கலரில் இருக்காராம் பகவான். செம்பவளம் மாதிரி இருக்காராம், ரெட்டா அதாவது எம்மிறை செம்பவள, எம் இறை என்னுடைய இறைவனான பிரான் செம்பவள மேனியன், அதாவது என்ன சொல்கிறது, சக்கச்சவேல்னு ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு மேனியன். அப்படிப்பட்டவனை, அவனுடைய பண்புகளை நீ கேட்பாயாக, செவிகாள் கேண்மின்களோ அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? நான் பண்ணிட்டேன். பலே, வேற யாராவது படிக்கிறீங்களா? அடுத்த பாட்டு சாரி மூணாமலை ப்ளீஸ். மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை, அதாவது வேதங்களின் பொருள், அந்த வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய பகவான், அவனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, அவனையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மங்கையான பார்வதி தேவியினுடைய மணாளனை. மூக்கே நீ முரளாய். இந்த முரளுதல்னா என்ன அர்த்தம்? முதுகாடுரை முக்கண்ணனை, முதுகாடுனா இது முதுகாடுரை முக்கண்ணனைனா சுடுகாடு, இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடியவன். வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, இந்த வாக்கை ஏன் பார்த்துட்டே இருக்க, அவன் வாயே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதாவது பகவான் எப்பவுமே வேதத்தின் பொருளை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவனா, அந்த வேதத்தின் பொருளை ரொம்ப உன்னிப்பாக அவன் வாயை கவனிச்சுட்டு இருப்ப. ரொம்ப கவனிக்கிறவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் பேசும்போது வாயை கவனிப்பாள். இந்த மாதிரி வாக்கே நோக்கிய மங்கை, அம்பாள் வந்து இவன் சொல்கிற வேதத்தினுடைய பொருளை பார்த்துட்டே இருக்காளாம். வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, அப்படிப்பட்ட பார்வதியினுடைய கணவனை மூக்கே நீ எப்போதும்
உன்னுடைய மூச்சுக்காற்று மூலியமாக அதை வந்து நீ நினச்சி பார்ப்பாயாக. அழகாக சொல்கிறேன். போற்றி ஒலிப்பாயாக. மூக்கில் காற்று போயிட்டு வர்றது இல்லையா, அந்த ஒலியும் அது வந்து அதை வந்து பறைசாற்றும் விதமாக இருக்கணும். அப்படி எழுதுறார் பா. அடுத்தது. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். ஆமா, இந்த அஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை வந்து இது பண்ணிட்டு அந்த யானையினோட இப்போ நம்மளாம் சிவன் இந்த டிவிலெல்லாம் காமிக்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து புலித்தோலை போட்டின்னு இருக்கிறவன் தான் சிவன் நினச்சிருக்கோம். நிறைய தேவாரம் திருவாசகத்தெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யானை உரி போர்த்த யானையினுடைய தோலை தான் அவன் கட்டின்னு இருக்கானான். யானை உரி போர்த்த பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தனை, மறுபடியும் சுடுகாட்டில் வாழக்கூடிய ஒருவன் அப்படின்னு சொல்கிறார். வாயே வாழ்த்து கண்டாய். வாய், நீ வந்து அவனுடைய வாழ்த்தை தான் நீ பாடணும். அடுத்தது. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். நெஞ்சே நீ நினையாய். நெஞ்சு என்ன பண்ணணும்? நினைக்கணும், அவனை நினைக்க வேண்டும். நிமிர் புன் சடை நின்மலனை, சடை பின்னாடி இல்லை, நிமிர்ந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய சடையை வச்சுக்கூடிய நிர்மலன். நிர்மலன்னா நிர்மலன் அர்த்தம், நிர்மலமான ஒருவன், அவனை நெஞ்சே நீ நினையாய். மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை, அதாவது மஞ்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, மேகங்கள். இந்த மேகங்கள் வந்து அப்படி ஆடுறதா, அந்த மலையில் வந்து அப்படி வந்து டச் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மலையில் மஞ்சாடும் மலை மங்கை, அப்படிப்பட்ட பார்வதி தேவியினுடைய கணவன் மணாளனை நெஞ்சே நீ நினையாய். அடுத்த பாடல். கை கால் குப்பித் தொழிற் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் கூப்பித் தொழிற். கைகால் கூப்பித் தொழிற் கடிமாமலர் தூவி நின்று கைகால் நீ எப்படி கைகளை வச்சுட்டு நீ வந்து மலர்களை தூவி, அது எப்படின்னா கடிமாமலர் தூவி நின்று, அப்படி நறுமணம் பொழுந்திய அந்த கமழக்கூடிய மலர்களை வந்து தூவி நின்று கைகால், நீ வந்து கைகளை இப்படி கூப்பி தொழணுமா. எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போனால் எல்லாரும் கையை தலைக்கு மேலே வச்சுன்னு தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் வந்து அந்த ஒரு இதுவான். ஸோ அதனால் கைகால் கூப்பி தொழில், இட் இஸ் சரண்டர் பொசிஷன். கையை அப்படி மேலே அஞ்சலி தலைக்கு மேலே காமிச்சு விட்டோன்னா அவ்வளோதான், அவன் தான் தலைவன். ஸோ அப்படிப்பட்ட இந்த பாம்பை வந்து இடுப்பில் பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை, அப்படி இடுப்பில் வந்து கச்சை மாதிரி கட்டிண்டு இறுக்கி கட்டின்னு இருக்கிற பெருமானை, பைவாய் பாம்பரை ஆர்த்த, அப்படி வந்து இருக்கக்கூடிய நடராஜனை கைகால் கூப்பி தொழீர். எப்படி தொழணுமா? கடிமாமலர் தூவி நின்று கைகால் கூப்பி தொழீர். மலர் தூவி கைகளால் 2 வேலை சொல்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வேலை சொல்லும்போது நீ மலர் தூவறதுக்கு ஒரு கை இருக்குது, கையை கூப்பி தொழறதுக்கும் கை இருக்குது அப்படின்றதுனால 2த்தையும் சொல்கிறார். அடுத்தது. ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கையார் பயனன். எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஏதாவது ஒன்றத்தை விட்டுவிட போகிறோன்றதுனால அவர்கிட்ட சொல்கிறார். உடம்பு, ஆக்கைனா உடம்பு, அந்த உடம்பால் என்ன பயன் அப்படின்னா, பூக்கையால் அட்டி போற்றி, இந்த அழகான கைகள், கைகளால் பூக்களை அட்டி போற்றி, இந்த சிவபெருமானுடைய திருமேனியில் பூக்களை தூவி வணங்காம இருக்கிற உடம்பினால் என்ன பயன்? ஆக்கையால் பயன் என். சாரி, சிஸ்டம்ல கொஞ்சம் ப்ராப்ளம், தானா இதாக இருக்குது. ஷட் டவுன் ஆயிட்டா? இன்னும் நாலு ப்ராப்ளம், ரேனட் ப்ராப்ளம் எதுவும் வந்தது. நான் ஒரு நிமிஷம். ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ நான் உங்ககிட்ட லிரிக்ஸ் இருக்கா? என்கிட்ட இருக்கு சார். நீங்க அடுத்து படிங்க.
கால்களார் பயனன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோக்கரணம் சூழா கால்களார் பயனன். கால்களால் என்ன பயன்? இது ஈஸி, நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. இந்த கோல கோபுர கோக்கரணம் இந்த இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்காத சிவன் கோயிலுக்கே மிதிக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய கால்களால் என்ன பயன்? சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற. அடுத்த பாடல் ரொம்ப உருக்கமான பாடல். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு. குற்றார் ஆருளரோ, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு. உற்றார் ஆறு உளரோ கேட்குறார். யாருப்பா உன் கூட வருவா? குற்றாலத்து கூத்தன் மட்டும்தான் உன்னோட வருவா. ஐயோ எனக்கு பூஸ் பம்ஸா இருக்கு. ஸோ அப்படி உயிர் கொண்டு போகும்பொழுது இந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தானேப்பா உன்னை வந்து கையை பிடிச்சி அழகாக கூட்டின்னு போகிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நீ வந்து பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். இருமான் திருப்பன்கொலோ ஈசன் பால்கனத்தென்ன பட்டு சிறுமான் ஏத்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன்கொலோ. அப்படி கூட்டின் போற சிவபெருமான் எங்க கூட்டின் போறாராம்? சிறுமான் ஏந்தி, கையில சின்ன மான் ஒன்று வச்சுருப்பார். அந்த மானை கையில ஏந்தி கொண்டு தன் சேவடிக்கு கீழ் சென்று சிவகணங்கள்ல ஒருத்தனா உன்னை வந்து வச்சுக்க போறார்ப்பா. இப்படி உன்னுடைய அங்கங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு நீ அர்ப்பணம் பண்ணினால் உனக்கு என்ன கிடைக்கிறது? சிவபெருமான் உன்னை கூட்டின்னு போறார். கூட்டின்னு போய் என்ன பண்றார்? தன் சேவடிக்கு கீழ் சென்றங்கு இருமாந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரார். நீ வந்து இருமாந்து இருக்கலாம், அப்படி ஒரு ஒரு கெத்தா இருக்கலாம். அதுதான் ஒரு இது. இருமாந்து இருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தென் எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் பல்லாயிரம் கணங்கள் கூடிய இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த கணங்களில் நீ ஒருவனாக எண்ணப்படுவாய். அப்படி எண்ணப்பட்ட நீ இருமாந்து இருப்பாய். நாங்கள்லாம் எங்க சிவபெருமானுக்கு கீழே இருக்கோம் தெரியும்ல அப்படின்னு ஒரு அந்த ஒரு இருமாப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை உனக்கு தருவான். எல்லா இடத்துலையும் நீ போய் இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னார். கடைசியில் சொன்னார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். நீ எங்கேயோ அலையிற, எங்கே எல்லா சிவன் கோயிலுக்கும் போய் எல்லா இடத்துக்கும் போற, சரி இருக்கட்டும். ஆனாலும் கடைசியில் சொல்றாரு, என்னுள்ளே தேடி கண்டு, எனக்குள்ளேயே அவன் இருக்கிறான். அவனை எங்கெங்கேயோ தேடின்னு இருக்கேனே, பகவான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு அப்படின்னு தேடி தேடோனா திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனார் தேவனை. பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் தேடி 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 கண்டே பிடிக்க முடியலன்னு இருக்கிற பகவானை கடைசியில எங்க இருக்கா அந்த பகவான் அப்படின்னா, என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இவ்வளோ அழகான பதிகம். இந்த பாட்டையும் பாடிருக்கோம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் டைம் கிடைக்கும்போது இந்த திரு அங்கமாலை எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு திருப்பதிகம். அழகாக, அதாவது என்ன சொல்கிறது, தமிழில் ரொம்ப எளிமையான தமிழ், என்ன சொல்கிறது, நம்மளுக்கு புரியக்கூடிய தமிழ், கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தமிழாக இருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம். ரொம்ப அழகான திருப்பதிகம். ஸோ அந்த மாதிரி அங்கங்கள் எப்படி வந்து சிவபெருமானை போற்றி வணங்க வேண்டும்லாம் திருநாவுக்கரசர் சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, வாக்கை பற்றி சொல்லிட்டார், மனசை பற்றி சொல்லிட்டார், உடம்பை பற்றியும் சொல்லிட்டார். திருவள்ளுவர் சொல்கிற 3 விஷயத்தையும் இவரும் சொல்லிட்டார்.
பலே. Thank you. இதுதான் இன்னைக்கான அஜெண்டா வந்து ரொம்ப ஐ திங்க் ரொம்ப ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். பட் இட்ஸ் வர்த் இட் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நமஸ்காரம். தேங்க்யூ நமஸ்காரம். இது முருகன் ஆந்தம் பாடி முடிச்சிடலாம். எஸ், யாரா வாலண்டியர்ஸ் மனப்பாடமாக தெரியும் முருகன் ஆந்தம் இல்லை லிரிக்ஸ் வச்சுருக்கிறவா? நான் பாடிடுவா? எஸ், நானே பாடிட்டுமா? சிவகுஹ குமர பராச்சலபதியே ஷீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தணிகாச்சலம் நீ சொன்ன மாதிரி பண்ணதும் அப்படிதான் பழமுதிர்வன நீ சொன்ன மாதிரி பண்ணியே அதுவும் அப்படிதான் நீ சொன்ன மாதிரி பண்ணதான் திருமலே வச்சுட்டு அடுப்பன தவ முனிவர பணிவீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய். பார்வதி பதயே ஹர ஹர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஸ்ரீ குருபியோ நமः. தேங்க்யூ. சாரி நடுப்புற Thank you so much, Manasa. ஏதோ ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும். Thank you so much. மாமி ஏதோ ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி